வெளிப்படுத்தல் 19:13 எடுத்தவங்க வாசிக்கலாம். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஆமென். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. ஏன்னா இந்த உலகம் உண்டாக்கப்படும் பொழுதே அவர் இருந்தார். வார்த்தையினால் தான் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். பரலோகத்தின் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக இந்த ஆண்டிலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விடுதலை நமக்கு எல்லாருக்கும் வேணும். நிறைய பேருக்கு பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது நம்மை விடுவிக்க வந்தவர் கிறிஸ்து இயேசு. ஆமென். அந்த நாட்களிலே அவர் மூலமாகத்தான் பெரிய விடுதலை உண்டாயிற்று. அந்த பிசாசினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு விடுதலை, வியாதிகளினால் இருந்தவர்களுக்கு விடுதலை, கட்டுக்களில் இருந்தவர்களுக்கு விடுதலை, பல்வேறு விதமான விடுதலை அவர் கொடுத்து கொண்டு வந்தார். மனநிலை சரியில்லாதவர்கள், பல்வேறு விதமான மக்களுக்கு விடுதலையை தந்தார். அதோட மட்டும் விடவில்லை, தன்னுடைய சொந்த இரத்தத்தினால இந்த பூமியில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் அவர் பெரிய விடுதலையை பெற்று தந்தார். அல்லேலூயா. நான் ஒவ்வொரு பிரசங்கத்திலும் நான் சொல்றது என்னன்னா, நாம் செய்கிற பாவங்களுக்காக, அந்த நாளிலே பாவம் செய்யும் போது ஆட்டுக்குட்டி அழைத்து வருவார்கள், தலையில கை வைத்து அந்த பாவம் செய்தவர்கள் ஜெபிக்க வேண்டும். அதை ஒரு ஆட்டை காட்டுக்கு துரத்தி விடுவாங்க, அது மிருகங்கள் அடித்து கொன்றுவிடும். ஆசாரியன் இடத்துல இன்னொரு ஆட்டை கொண்டு வருவார்கள், அதில் பாவம் செய்தவன் அவன் என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் அந்த ஆட்டினுடைய தலையில கை வைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம அந்த ஆசாரியன் எல்லாருமே பிரதான ஆசாரியர் கை வைப்பார். எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே அந்த பாவங்களை எல்லாம் தன்னுடைய பாவங்களை அந்த ஆட்டின் தலை மேலே இறக்கி வைப்பார். அப்படி ஒரு சடங்கு இருந்தது. அதன் பிறகு அந்த ஆட்டை எடுத்துக்கொண்டு சென்று அந்த பலிபீடத்துக்குள்ளே உள்ளே அழைத்து பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற பலிபீடத்துக்கு எடுத்து சென்று அந்த ஆட்டினுடைய கழுத்தை வெட்டி அந்த ரத்தத்தை வெளியேற்றுவார்கள். அந்த ரத்தம் அந்த ஸ்கிரீன் ஒன்று முன்னாடி போட்டிருக்கோம். அந்த ஸ்கிரீன் வழியா பார்த்தா ரத்தம் வழிந்து வெளியே ஓடி வரும். அப்ப வெளியே இருக்கிற இந்த பாவம் செய்தவன் என்ன செய்வான்? என்னுடைய பாவங்களுக்கெல்லாம் ரத்தத்தினாலே விடுதலை கிடைத்து விட்டது. அப்போ ஒருவன் பாவம் செய்வானால் அப்ப ரத்தத்தினாலே தான் விடுதலை. ஏன் இப்ப ரத்தத்தினாலே விடுதலை? மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. லேவியராகமம் 17:11 சொல்கிறது, மாம்சத்தின் உயிர் ரத்தத்திலே இருக்கிறது. அப்ப இவர் ரத்தத்தினால் தோய்க்கப்பட்டிருந்த ஆடையை தரித்துக் கொண்டிருந்தார். சிலுவையிலே அறையப்பட்டார், அடிக்கப்பட்டார். எல்லாருடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய தூய ரத்தத்தை சிந்தி நம்மை காத்து கொண்டார். அல்லேலூயா. முதலாவது பலி கொடுத்தது யாரு? முதலாவது பலி கொடுத்தது ஆபேல். வேற யாரு? காயின். வேற ஆபிரகாம். வேற முதலாவது பலியை கொடுத்தவர் தேவன். ஆமென். தேவன் தான் பலி கொடுத்தார். ஒரு ஆட்டை அடிச்சு அங்க ட்ரெஸ் கொடுத்தாரா இல்லையா? கவனமா இருந்தவங்களுக்கு ஆதாம் ஏவாளுக்கு பலியாய் கொடுத்து ஒரு ட்ரெஸ் கொடுத்தது யாரு? என்ன கேட்டா பாஸ்டர்? அப்போ ட்ரெஸ் இல்லாத நாம இப்படி ட்ரெஸ் இல்லாத இருக்கிற நாளில அங்கே ஒரு மிருகம் அடிக்கப்பட்டு அதனுடைய ரத்தம் சிந்தி அந்த மிருகத்தின் தோலினாலே அவர்களுக்கு ஆடையை செய்து கொடுத்தார். ஆமென். அப்போ முதலாவது பலி யார் செலுத்தினது? தேவன் தான் செலுத்தினார். நிறைய பேர் பல விதமா சொல்லுவாங்க, தேவன் தான் முதல் பலியை செலுத்தினார். அவர் எப்பயுமே ஒரு எக்ஸாம்பிளா இருப்பார். இது எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறவர். அப்போ நம்ம ரத்தத்தினாலே தான் விடுதலைன்னா, ரத்தம் சிந்தது இல்லாமல் மன்னிப்பு இல்லை என்ற போது ரத்தத்தை சிந்தி அவர்கள் செய்த பாவத்தை மன்னித்து அங்கே ஒரு விடுதலை கொடுத்தார். ஆமென். அப்போ அவங்களுக்கு ட்ரெஸ் கிடைச்சது. ஆமென். அப்போ இங்கே நான் சில காரியங்களை, விடுதலைக்கான சில காரியங்களை ஒரு 5 பாயிண்ட் உங்களுக்கு சொல்லலாம் நினைக்கிறேன். ஆமென். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். யோவான் 8:32 எடுத்து சீக்கிரமா வாசிங்க பாப்போம்.
நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆமென். நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பிதாவே சத்தியம். ஆமென். சத்தியத்தை அறிஞ்சீங்கன்னா சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவை நீங்க அறிந்தீர்கள் என்றால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். அப்ப நம்ம பிதாவாகிய தேவனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்ப சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம், சத்தியத்தை இப்போது அறிந்து கொள்கிறோம். உங்களுக்கு விடுதலையா இல்லையா? எனக்கு விடுதலைன்றவங்க மட்டும் கை தூக்கு. ஆமென். அப்ப விடுதலை என்கிற விசுவாசத்தோடு நாம் இங்கே இருக்கிறோம். இன்னொரு சத்தியம் அப்படின்னு சொல்லும் போது இயேசுவே சத்தியம் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். பிதாவே சத்தியம் சொல்கிறது, இயேசுவே சத்தியம் என்று சொல்கிறது. நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டவனா இருக்கிறோம். அப்ப இயேசுவே சத்தியம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்ப யார் சத்தியம்? ஆமென். அப்போ பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லும் போது அவரும் சத்தியமாக இருக்கிறார். யாராவது ஒரு வசனம் சொல்ல முடியுமா? சத்திய ஆவியானவர். சூப்பர். சத்திய ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவர். அவர் யார்? பரிசுத்த ஆவியானவர், சத்திய ஆவியானவர். அப்போ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னா மீனிங் என்னவென்றால் பிதாவாகிய தேவனை அறிவீர்கள், குமாரனாகிய கிறிஸ்துவை அறிவீர்கள், பரிசுத்த ஆவியாகிய சத்தியத்தையும் நீங்க அறிவீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். அப்ப இந்த மூணு வரையும் நம்ம பிடிச்சிட்டோம்னா எவ்வளவு பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இருந்தாலும் நமக்கு விடுதலை. ஆமென். பிதாவை கண்டவன், என்னை கண்டவன் பிதாவை கண்டவன்றார் கர்த்தர். ஏன்னா அவரே சத்தியமாக இருக்கிறார். ஆமென். அப்போ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தினால் உங்களுக்கு விடுதலை. முதலாவது ஒரு பாயிண்ட் முடிச்சிட்டோம் உங்களுக்கு, சரிதானா? இரண்டாவது பாருங்க, யோவான் எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆகையால் சத்தமா வாசிங்க. ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அல்லேலூயா. குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் சத்திய குமாரன், அவர் சத்திய தேவன் தான் அவரு. அப்போ குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே. அப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொண்டால், அவர் மூலமாக நம்ம விடுதலையை பெற்றால் மெய்யாகவே விடுதலை ஆகும். ஆனா அவரை அறிந்திருந்தால் போதும். அவர் இயேசுவா எனக்கு தெரியும், ஐசியா எனக்கு தெரியும், அந்த கதை இல்லை. அவர் நம்மை விடுதலை செய்ய வேண்டும். ஆமென். அப்ப விடுதலை செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு நாம் பிரியமானவராக இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்புவிக்கும் போது, பாவங்களில் இருந்து நம்ம அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று அந்த ஞானஸ்தானத்திலே நாம் நிலைத்து இருக்கும் பொழுது அப்போது நமக்கு விடுதலை. ஆமென். அப்ப பாவம் செய்தவர்கள் பாவம் நீங்க வேண்டும், மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல ஆக வேண்டும். சிறு பிள்ளையை போல ஆக வேண்டும் என்றால் நாம் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய விடுதலை கிடைக்கும். ஆமென். அப்போ குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். எத்தனை பாயிண்ட்? 2 பாயிண்ட் ஆச்சா? இப்ப அடுத்தது பாருங்க, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அடுத்தவர்கள் வாசிக்கும். 2 கொரிந்தியர் 3:17. அடுத்தவர்கள் வாசிக்கலாமே, சத்தமா வாசிக்குமா? கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியும் இல்லாம அனலும் இல்லாம இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆவி எங்க இருக்கும்? நாம் ஜெபிக்கிற இடத்துல இருக்கும். ஆமென். நீங்க ஜெபத்துல ஒருவேளை தரித்திருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய ஆவியானவருடைய அசைவாடுதல் உங்கள் இல்லங்களிலே இருக்கும்.
நான் ஜெபிக்கவே மாட்டேன், நான் வேற வேலைகளே செய்து கொண்டு இருப்பேன். ஆனா அவர் மனசுல தான் நினைச்சு இயேசுவே தான், இயேசுவே 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 இயேசு, ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. ஆமென். ஆவியானவரை நாம் அழைக்கும் பொழுது அங்கே நமக்கு விடுதலை. ஏன்னா அவர் சத்திய ஆவியானவர். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரனை அறிவீர்கள், குமாரன் உங்களை விடுதலையாக்கும். பரிசுத்த ஆவியை அறிவீர்கள், பரிசுத்த ஆவி உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அடுத்ததாக தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தானியேல் 3:17. பாருங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும், அவர் எரிகிற அக்னி சூளைக்கும், ராஜாவாகி உம்முடைய கைக்கும், ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். நீங்களாக்கி விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை சொன்னது யாரு? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அப்ப நீங்க வேதத்தை நன்றாக வாசிக்க வேண்டும். அந்த நேரத்துல இதை சொன்னது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. என்ன காரணம்? ஏன் சொல்றாங்க? நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய சிலையை செய்து வைத்து அதை வணங்க சொன்னார். அது வணங்கினாத்தான் உனக்கு எல்லாம் கிடைக்கும், இல்லைன்னா அவங்களை சிரச்சேதம் பண்ண சொல்லிட்டார், எல்லாரையும் கொலை பண்ண சொல்லிட்டார். அப்ப அதற்காக எல்லாரும் என்ன செய்யறாங்க? அந்த சிலையை வணங்குகிறதுல மும்முரமாக இருக்கிறாங்க, இல்லையா? இப்ப எல்லாரும் வராங்க. இப்போ ஒரு பெரிய அதிகாரி வர்றாங்க, எல்லாரும் விஷ் பண்ணும்போது ஒரு ஆள் விஷ் பண்ணாம இருந்தா அவர் நேரா பார்ப்பார், என்னடா விஷ் பண்ணாம இருக்க, போர்டு அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு, இல்லையா? அப்போ இந்த ராஜாவா இருக்கிறவர் நேபுகாத்நேச்சார் இதுக்காகவே ஒரு பெரிய சிலையை செஞ்சு வச்சு எல்லாரும் அந்த பேண்ட் வாசிப்பாங்க, கிண்ணறம் முதலானவைகளை வாசிக்கும் பொழுது அப்போது எல்லாரும் தலை விழுந்து கீழே விழுந்து அவளை வணங்க வேண்டும். அப்போ இதை செய்யறதுக்கு அங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விருப்பம் இல்லை. நாங்கள் எங்களுடைய மெய்யான தேவனைத்தான் வணங்குவோம், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவன் என்ன சொல்றாங்க? நீ இதை வணங்கலன்னா உன்னை எரிகிற அக்னி சூளையில போட்டுடுவார். நேபுகாத்நேச்சார் சொல்லிட்டாரு, செய்யலன்னா எரிகிற அக்னி சூளையில போட்டு வேக வச்சிட சொல்லிட்டான், இல்லையா? அப்போ இவங்க என்ன செய்யறாங்க? நீ எதுல அக்னி சூளையில போட்டாலும் சரி, அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உங்களுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அல்லேலூயா. ரொம்ப அவ்வளவு மனோ தைரியமானவர்களாக இருந்தார்கள் தானியேலுடைய நண்பர்கள். அப்ப இவங்களை என்ன செய்யறாங்க? வணங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அங்க பெரிய தீப்பந்தம் பெருசா விறகு கட்டைய போட்டு கொளுத்துறாங்க. இவனுங்களை தூக்கி 3 பேரையும் உள்ள போட்டு எரிச்சிடணும். ஏன்னா இவரை வணங்க மாட்டானே சிலைய, ராஜாவை அவமதிப்பு பண்ணிட்டான். அப்ப என்ன நடக்குது? அங்கே அவர்களை தூக்கி உள்ளே போடுகிறார்கள். ஆமென். என்ன நடந்தது? தூக்கி உள்ள போட்ட உடனே இவங்களை தூக்கி உள்ள போட்டாங்க பாருங்க. அவங்க ட்ரெஸ் எல்லாம் பத்திக்கிட்டு அவெல்லாம் உள்ள ஊந்து வெந்து போயிட்டான். இவர்கள் ஒன்றுமே ஆகாமல் அவர்கள் 3 பேரா இருந்தவங்க என்னாச்சு? 4 பேரா அந்த தீ நடுவிலே உலாவிக் கொண்டு இருக்கிறார்கள். அப்ப அதை பார்த்த ஜனங்க, நம்ம 3 பேரை தானே தூக்கி போட்டோம், 4ஆவதா ஒருத்தர் அங்க இருக்கிறாரு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவரும் உள்ள இருக்காரு. அவர் இயேசு எங்க இருக்கிறாரோ அங்க நமக்கு விடுதலை. ஆமென். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை. அப்போ உங்களுக்கு அங்க அவரை மட்டும் நீங்க பற்றி கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு விடுதலை. ஆமென். அப்போ அந்த எரிகிற அக்னி சூளையில் இருந்து விடுவிக்க கூடியவர் அவர்தான் எங்களுடைய தேவன். ஆமென். அவர்தான் இயேசு. இப்ப எத்தனை பாயிண்ட் சொல்லியிருக்கேன்? முதலாவது பாயிண்ட் சத்தியத்தினால் சத்தியத்தை சத்தியம் உங்களை. 2வது பாயிண்ட் இயேசுவினாலே விடுதலை, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாகும். 3வது ஆவியானவர் எங்கே அங்கே உங்களுக்கு விடுதலை உண்டு. 4வது துதியினாலே விடுதலை.
துதிக்கிறாங்க அவங்க. அதுக்கு முன்னாடி தேவனை துதிக்கிறார்கள். அந்த துதி எங்கே இருக்குதோ அங்க விடுதலை உண்டு. அதுக்குதான் நம்ம செய்திக்கு முன்னதாக கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், அவரை புகழுகிறோம். என்ன புகழப்படுத்தக்கவர். ஆமென். வானத்திற்கும் பூமிக்கும் மெய்யான தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். அவரை துதிக்கும் பொழுது அவர் எங்கே நம்மிடத்துல எழுந்தருளுவார். அந்த துதியினாலே ஒரு விடுதலை. ஆமென். அவர் இப்படி கடந்து செல்லும் போது நம்முடைய துதிக்கிற ஆராதிக்கிற இந்த சத்தம் அங்கே கேட்கும். அங்கே பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. என்ன விசுவாசிக்கிறீங்க? உண்மையா நான் துதிச்சேன்னா துதிச்சிருக்கீங்களா? துதித்தவர்களுக்கு அங்கே விடுதலை உண்டு. துதியினாலே விடுதலை. அப்போ துதித்ததினாலே எரிகிற அக்னி சூளையில் இருந்து ஒரு விடுதலை. அடுத்ததாக ஒரு விடுதலையை பார்க்க அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுக்களும் கழண்டு போயிற்று. அல்லேலூயா. நான் இப்பதான் சொன்னேன் உங்களுக்கு துதியினாலே அங்கே விடுதலை என்று சொன்னேன். நான் சொல்கிறேன் இப்போது ஜெபத்தினாலே விடுதலை. அவங்க ஜெபம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ பவுலும் சீலாவும் நடு ராத்திரியிலே ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடுறாங்க. ஜெபமும் பண்றாங்க, தேவனையும் துதித்து பாடுகிறார்கள். அப்போது காவலில் வைக்கப்பட்டவர்கள் எல்லாம் அதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. கேட்டுக்கிட்டு இருந்தாலே ஒரு விடுதலை. ஆமென். ஒருத்தர் கீபோர்டு வாசிச்சாரு, பாடினாரு. நான் கர்த்தருடைய வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறேன். எங்களுக்கு மட்டும் விடுதலை இல்லை, அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் விடுதலை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவரை கேட்கணும். காதினாலே கேட்கும் போது உங்களுக்கு விடுதலை. சின்ன பிள்ளைங்க அவங்க என்ன செய்வாங்க? செல்போன் எல்லாம் வச்சுட்டு காதை கொடுத்து கேட்டா விடுதலை. ஆமென். மார்க் அப்பதான் அதிகமாகும். சும்மா செல்போனை நோண்டிட்டு இருந்தா மார்க்கு வராது. அவங்க கரெக்டா உட்காந்துருவாங்க. அப்போ செல்போனை யூஸ் பண்ணாம அப்போ ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை பேசும் பொழுது காது கொடுத்து கேட்கும் போது உங்களுக்கு விடுதலை. ஆமென். அப்போ கடைசி இப்போ 5வது சொன்னது எதனால விடுதலை? ஜெபத்தினாலே விடுதலை. ஆமென். இப்போ இன்னும் ஒரு 2 பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன். மார்க் 16:17 வாசிங்க. மார்க் 16:17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் பாஸ்டர்ஸ் என்று போட்டு இல்ல, ஆசாரியர்கள் என்று போட்டு இல்ல, பூசாரிகள் என்று போட்டு இல்ல, விசுவாசிக்கிறவர்கள். விசுவாசிகள் என்று யாரு? நம்பிக்கையாளர்கள். இங்க இருக்கிறாங்களா விசுவாசிகள்? ஆமென். நாம தான் விசுவாசிகள். நீங்கள் எல்லாம் விசுவாசிகள். உங்களால இதை செய்ய முடியும் என்று அங்கே வேதத்திலே சொல்லப்படுகிறது. அப்ப நீங்க விசுவாசிகள். அப்ப விசுவாசிக்கிறவர்கள் அடையாளங்கள் நடக்கும். அப்போ என்ன அடையாளம்னா பிசாசை துரத்த முடியும். நீங்க பயந்துகிட்டே இருந்தா அது போகாது. ஒரு நாய் வந்தா கூட, நாய் நடந்தா சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க? பயந்து போயிட்டே இருக்கும். நாய் வந்து கடிச்சிடும். நம்ம பயந்து ஓட துரத்த ஆரம்பிக்கும். ஆமென். ஒரு செகண்ட் நின்று பாருங்க, அது அங்கே நிற்கும். ஓ, இவன் நம்மளோட பெரிய ஆளு. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? பிசாசை துரத்துகிறவர்களாக மாற வேண்டும். நவமான பாஷைகளை பேச வேண்டும். சர்ப்பங்களை எடுக்க வேண்டும். சாவுக்கு எதுவான யாதொன்றை குடித்தால் அந்த அவர்களுக்கு சேதப்படுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பல விஷயம் நமக்கு டெய்லி சாப்பிடக்கூடாதெல்லாம் சாப்பிடுறோம். என்னென்னத்தை சாப்பிட்டாலும்
கர்த்தர் நமக்கு விடுதலையை கொடுத்து கொடுக்கிறார். பெரிய பெரிய விஷத்தானதான் சாப்பிட்டுக்கணும். டெய்லி சிக்கன் மட்டன் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தா என்ன வருது? கொழுப்பு பயங்கரமா அதிகமாகி பிபி சுகர் எல்லாமே வருது. அப்போ கர்த்தர் ஆனாலும் நடத்திட்டு இருக்காரு. கர்த்தர் நம்மை காத்து கொண்டு வருகிறார். ஏனென்றால் கர்த்தர் அப்படி சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஒரு உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்யணும்? வியாதிஸ்தர் மேல் கைகளை வைத்து ஜெபம் செய்ய வேண்டும். யாரு? விசுவாசிகள். இதுக்காக உடனே டாக்டர் போக வேண்டிய அவசியம் இல்லை. எங்க அம்மா வில்லேஜ்ல என்ன பண்ணுவாங்க? உடம்பு சரியில்லைன்னா உடனே ஜெபம் பண்ணுவாங்க. சும்மா உனக்கு குடலை திறக்கணும் இப்படி தட்டி விடுவாங்க, எல்லாம் சரியா போயிடும். காலையில இருந்து ஒரு 2 நாளா பேதி ஆயிட்டு இருக்கோம். டாக்டர்கிட்ட போக முடியாம படுத்து கிடப்பாங்க. கொஞ்சம் நிக்க சொல்லி கையை வச்சு ஜெபம் பண்ணிட்டு ஒரு 2 தட்டு தட்டுனா அந்த குடல் சரியா போயிடும், கிளீனா போயிடும். ஆமென். எங்க அப்பாவை நைட்ல வந்து கூப்பிடுவாங்க, பைபிள் எடுத்துட்டு போயிடுவாரு. பிசாசு புடிச்சிட்டு இருக்கு, ஆச்சா போச்சான்னு பிரச்சனை பண்ணுவாங்க. பைபிள் எடுத்துட்டு போவாரு, ஒரு ஜெபத்தை பண்ணுவாரு, தலையில கை வைப்பாரு, பிசாசு ஓடி போயிடும். ஆமென். விசுவாசம் தான். ஐயோ நம்மளால இது முடியாத இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப நம்மால எல்லாமே முடியும். விசுவாசிக்கிறவர்களா நடக்கும் அடையாளங்கள். அப்போ இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை அங்க யூஸ் பண்ண வேண்டும். அது சொல்லியிருக்கேன், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வில்சன் அவருடைய அப்பா வந்து ஒரு இடத்துல தான், இவங்க சர்ச்சில் தான் ஜாப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு ஞாபகம் எனக்கு தெரியாது. ரிச்சர்ட் அவங்க அப்பா ஈஃப்ரேம் அவர்கள் சபையை நடத்தும் போது நாங்கள் போயிருந்தேன். வில்சன் அருமையான ஒரு பாடகர், ஊழியக்காரர். அவங்க அப்பா ஒரு ஊழியக்காரர். அவர்கள் இந்த ஊழியம் செய்யும் பொழுது பிசாசை நல்லா துரத்து வரோம். பிசாசை துரத்து வராருன்னா அவர் பிசாசு வந்தாலே அவர்கிட்ட கூப்பிட்டு வந்துருவாங்க. இவர் ஜெபம் பண்ணி பிசாசை துரத்தி விடுவார். ஒரு நாள் ஜெபம் பண்ணி பார்க்கிறாரு, அந்த பிசாசு போகாம ஆடிக்கிட்டே இருந்தது. நீ சின்ன பையனா அந்த தெரியாது, ஆடிக்கிட்டே இருந்தது. அப்ப என்ன நடந்தது? இயேசுவின் நாமத்தினால ஓடு பிசாசு, அப்படி சொல்லு அப்படின்ட்டு ஓடிச்சான். அல்லேலூயா. இல்ல உண்மைதான். அவங்க அப்பா இருந்தாரு, அவங்க வீட்டுல நடந்த மீட்டிங்க நான் சொல்றேன், அந்த சபையில அப்படி சொல்லிட்டு பிசாசு ஓடுது. அப்போ இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை. ஆமென். அப்ப 6வது பாயிண்ட் என்னது? இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை. இயேசுவினுடைய பெயரை சொல்லி நீங்க ஜெபிக்க வேண்டும். சும்மா நீங்க ஏதோ ஒண்ணு உளவளா குளக்கலாம் நீங்க நாங்க விடுதலை கிடைக்காது. இயேசுவின் நாமத்தினால போ பிசாச அப்படின்னா ஓடி. ஆமென். இன்னும் ஒரே ஒரு விஷயம், மத்தேயு 17:21. எல்லாரும் வாசிக்கணும். அடுத்த தடவை வரும்போது எல்லாரும் வேதத்தை. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. ஆமென். அப்ப இதுல என்ன முக்கியமான பாயிண்ட்ங்க? இந்த ஜாதி பிசாசு வெளியே போகணும்னா உபவாசம் வேண்டும். ஜெபத்தை பத்தி நம்ம பேசிட்டோம். உபவாசித்து அங்கே செய்ய வேண்டும். ஒரு பிசாசை துரத்துறதுக்கு சீஷர்கள் முயற்சி பண்றாங்க. பிசாசு போகாம பெரிய அலக்கழிச்சுட்டே இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து அங்க வருகிறார். அவர் வந்த உடனே அந்த பிசாசு ஒரு அதட்டின உடனே அது ஓடி போச்சு. அப்ப இவங்க கேட்கறாங்க, நாங்க இவ்வளவு நேரமா நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், பிசாசு போகலையே, அப்ப இப்ப மட்டும் எப்படி போச்சு? நீங்க சொன்ன உடனே அவர் இயேசு அதனால போச்சு. அது அடுத்தது. இரண்டாவதாக அவர் அநேகமா ஃபாஸ்டிங்ல இருப்பார். அவர் என்ன சொல்றாரு? அதான் இந்த வகையில பிசாசு நிறைய விதங்கள் இருக்கு. இந்த வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேறு வகையில் இது போகாது. அப்போ நமக்கு நம்ம கிட்ட இருக்கிற பிசாசான சில காரியங்கள் எல்லாம் ஓடி போக வேண்டும் என்றால் ஜெபம் வேண்டும். உபவாசித்து ஜெபம் பண்ணும்போது பிசாசு ஓடி போயிடும். அதுக்குதான் நம்ம உபவாச ஜெபம் என்று நம்ம வைக்கிறோம். உபவாசித்து ஜெபம் பண்ணும்போது பிசாசு ஓடி போய்விடும். அல்லேலூயா. டக்குன்னு அந்த 7 பாயிண்ட் சொல்லுங்க பாப்போம். முதலாவது, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இரண்டாவது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலையாகும், இயேசுவினால் விடுதலை. மூன்றாவது, ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். நான்காவது,
துதியினாலே விடுதலை. ஆமென். எங்கெல்லாம் துதி இருக்கிறதோ அங்கே அந்த சங்கிலி எல்லாம் கழண்டு கீழே ஓடி போயிரும். ஆமென். அடுத்தது ஜெபத்தினாலே விடுதலை. ஜெபிச்சீங்க என்றால் கண்டிப்பாக விடுதலை. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் விடுதலை ஆவார்கள். ஆறாவது இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை. இயேசுனுடைய பெயரை சொன்னாலே அங்க பிசாசு ஓடி போயிடும். அப்ப இயேசுனுடைய பெயரை யூஸ் பண்ணுங்க. ஆமென். ஏழாவது உபவாசத்தினாலே விடுதலை. பாத்தீங்களா, உங்க எல்லாருமே செய்தி கொடுக்கிறவங்களா நான் மாத்திட்டேன். முடியுமா முடியாதா? எப்படி தம்பி நீங்க கொடுத்துருவீங்களே ஒரு வில்லேஜில் போனோம்,